நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி 32வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இதனுடைய அஷ்டாட்சர மூர்த்தங்களில் இன்றைக்கி 3 மூர்த்தங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மூர்த்தங்கள் பார்க்கலாம். முதல்ல பாசுபத மூர்த்தின்னு பேர். இந்த முன்னாடியே நம்ம பார்த்தோம், கிராத மூர்த்தின்னு ஒன்று பார்த்தோம். மல்லிகார்ஜுனர் இதில் ஸ்ரீசைலத்தில் பார்வதி வேடு விஷயம் வர அங்கேயே செஞ்சூன்ற இனத்தில் பிறந்து வளர்ந்து அங்கே அவரோட இணையறார். அவர் கிராதமூர்த்தி என்று வேடுவன் ஆகிறார். பரமேஸ்வரன் பன்றி மேல் அம்பு போட்டு இது நடக்கிறது. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்குறார். அந்த மூர்த்தி வேறு, அந்த பாசுபதம் வேறு. அதுக்கப்புறமா மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பித்தாச்சு. அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் அபிமன்யு அர்ஜுனனோட பிள்ளைய இந்த பத்ம வியூகம் சக்கர வியூகம் பத்ம வியூகம்லாம் வரும்போது அந்த வியூகத்தை பொழுதுன்னு உள்ள பையன் வெளியில் வர முடியல. அவனால் அவனை துரோணர் கிருப்பர் இவாளெலாம் எல்லாம் கர்ணன் இவாளெலாம் சேர்ந்து ஜெயத்ரதன் இவாளெலாம் சேர்ந்து கொண்டுடுறா அபிமன்யுவை. அதனால் அர்ஜுனன் ஹி வாஸ் இன் சம் அதர் பிளேஸ். அவன் பார்க்கும்போது பிள்ளை சத்து கிடக்கான். அபிமன்யு அவ்வளோ அழகான மன்மத நாட்டிருக்கவன், நல்ல வீரம் பொருந்தியவன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வயிற்றில் இருக்கும்போதே இந்த வியூகத்தை இந்த பத்ம வியூகத்தை அப்படி பொழுதுன்னு போகிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு வெளியில் வரதை தெரிஞ்சுக்கல. ஸோ அதனால் ஹி வாஸ் ஸ்கில்டு. ஸோ இந்த இதனால் அர்ஜுனன் கட்டி புரண்டு அழறான் அந்த பையனை. அப்போ ஒரு சபை நடத்த சொல்கிறான். ஜெயத்ரதன் கேரக்டர் சிந்து ராஜா. அவன் யாருன்னா துரியோதனாதிகள் கௌரவர்களுடைய அந்த 100 பேர் இருக்கா இல்லையாவ, அவளுக்கு ஒரே தங்க துர்ச்சலைன்னு பேர். அவளோட கணவன் தான் ஜெயத்ரதன். இந்த ஜெயத்ரதன் சிந்துவோட ராஜா. அவன் இந்த வீரம் மிக்கவன். அவன் பிறக்கும்போதே அவன் அப்பாவுக்கு ஒரு அசிரியரை கேட்குறது என்னென்னா, இவன் நல்ல வீரனாக இருந்து வீர மரணம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போவான்னு இருக்குது. அந்த அது தெரிஞ்சுன்றான் அவன் அப்பா. அது மாதிரி பண்ணுவேன் சத்ரன் முடியும் அவன் அப்பா பேர். அவன் என்ன செய்கிறான்னா, தபஸ் பண்ணி ஈஸ்வரன்கிட்ட ஒரு வரம் வாங்குகிறான். என்ன வாங்குறான்னா, இந்த மாதிரி இந்த ஜெயத்ரதனை யாராவது கொன்னால், யார் கொல்றாளோ அவன் தலையை பூமியில் விட வைக்கிறாளோ அவள் தலையை சுக்குநூறாக வெடிக்கணும்னு சொல்லிடுறான். பரமேஸ்வரன் அனுக்கிரகம் பண்ணிடுறாரு. அதை இது முடிஞ்சு போகிறது பழைய கதை. அது இப்போ ஜெயத்ரதன் துஷ்யலை கல்யாணம் பண்ணிட்டு சிந்து ராஜாவாக இருக்கான், துரியோதனாவுக்கு நண்பனாக இருக்கான். அப்படிலாம் இருக்கும்போது பஞ்சபாண்டவா திரௌபதியோட வனத்தில் வனவாசம் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஜெயத்ரதன் பார்த்துட்டோ அவன் மேலே காதல் வயப்பட்டு இந்த பரதேசிக்கு இந்த 5 பேரோட சுற்றிட்டு இருக்கே நீ, நான் ராஜா என் கூட வந்துடுன்றான் அவளை. அப்போ அவள் கோஷின்ட்டு நான் என்னுடைய நீங்கள் ரிலேஷன்றதுனால தான் ஐ வாஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் சொல்லி அவள் ஓடுறா. அவள் புடைய பிடிச்சி எடுத்து பெரிய கலட்டாகி அவளை தூக்கின்னு வேற போயிடுறான் அவன். அந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்ட பாண்டவர்கள் ஜெயத்ரதனோட தேரை நிறுத்தி அவளை மீட்டுக்கு கொண்டு வர. அப்போ அவளுக்குள்ள கிளாஷாக நடக்கிறதுன்னு மகாபாரதம்னு சொல்கிறது. இது எப்படி இருக்கிறது, இந்த பாசுபதம் எப்படி வருதுன்னா, இப்போ அர்ஜுனன் என்ன செய்யணும், ஜெயத்ரதன் இஸ் இன்வால்வ்டு அபிமன்யு இஸ் டெத். அதனால் இன்றைக்கி சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே நான் ஜெயத்ரதனை கொண்டுடுவேன். அப்படி கொல்லலைன்னா நான் தீ வளர்த்து அதில் இறங்கிடுவேன்னு சொல்லிடுறான் அர்ஜுனன். கிருஷ்ணருக்கு ரொம்ப சப்செட்டு இது மாதிரி சபதம் பண்ணிட்டானேன்ட்டு. அந்த காலத்து சபதம்னா அப்படி சத்தியம் பண்ணால் அப்படியே நடக்கணும். அதை மத்தியானம் வேலை ஆகிடுறது. அப்போ கிருஷ்ணர் யோசனை பண்ணி என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனை கடிச்சிக்கிறார். ஏன் இது மாதிரிலாம் நீ பண்ணேன்ட்டு. வேறு வழி இல்லாமல் அர்ஜுனனை அடிச்சுட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இமயமலை நோக்கி பிரயாணம் பண்ணி குயிக்காக அந்த படையலி பார்த்து தபஸ் பண்ணி இறைவனை வேண்டி பரமேஸ்வரனை வேண்டி துதிக்கிறார். அப்போ கிருஷ்ணரே வேண்டும் போது பரமேஸ்வரன் டக்குன்னு உதயமாகி என்ன வேணும்னு கேட்குறார். நீங்கள் இந்த மாதிரி ஜெயத்ரதனை வெல்லணும் நாங்கள். அப்போ ஜெயத்ரதன் நிறைய வரலாம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறார் பரமேஸ்வரன். அப்படி ஒரு சான்ஸாக கொடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜெயத்ரதன்ட்ட கொள்றதுக்காக பாசுபதம் திருப்பி வாங்குகிறான். இது செகண்ட் டைம் பாசுபதம் வாங்குறது. முதல்ல மல்லிகார்ஜுன சுவாமி அங்கே வாங்கியிருந்து ஸ்ரீசைலத்தில். இது செகண்ட் டைம் அர்ஜுனேஸ்வரிக்கு பாசுபதாஸ்திரம். ஸோ அதை வாங்கிட்டு வந்துடுறான். இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சிடுது. அர்ஜுனன் சாயந்தர வேலைக்குள்ளே ஜெயத்ரதனை கொல்லலைன்னா தீ விளக்கு இறங்கிடுறான்னு சொல்கிறான் இல்லையா.
அப்போ துரியோதனாதிகளெல்லாம் வந்து சீக்ரெட் மீட்டிங் போட்டு ஜெயத்ரதை ஒரு குகையில் அடைச்சி வச்சிடுறான். ஸோ சாயந்தரம் ஆறுது, அந்தி சாயிற நேரம் வந்துடுது, ஆரஞ்சு கலர் வந்துடுறது. அப்போ என்ன செய்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவி அது சூரியனை மறைச்சிடுறார். மறைச்ச உடனே இவன் என்ன செய்கிறான், ஜெயத்ரதன் ஜெயத்ரதா வான்னு சொல்லி துரியோதனால் கூப்பிட அவன் குகையிலே வெளில வந்து ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாசுபதத்தை எடுத்து நீ வந்து அந்த தீ மூட்டி சுற்றி வரா மாதிரி நீ ஆக்ட் பண்ண. அப்போ வந்து சூரிய உதயமான ஜெயத்ரதன் மலை மேலே இருக்கான், அவனை கொண்டுடுன்றார். அப்படி கொல்லணுன்னா அவள் அப்பா மடியில் போய் இந்த தலை விழணுன்றார். சரின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சுற்றி வர ஜெயத்ரதன் வந்தவன டக்குன்னு நினச்சிடலாம் சுதர்சன சக்கரம் விளைக்கிறது, சூரியன் வந்துடுறது திருப்பியும். ஸோ 2 தடவை அஸ்தமனம் ஆகுது அன்றைக்கி. ஸோ அது பெரிய ரேர் ஃபினோமினன். அது குருஷேத்திர யுத்தத்தில் நடக்கிறது. அர்ஜுனன் அம்பு போட்ட அந்த பாசுபதத்தை போட்ட உடனே அந்த அஸ்திரத்தை போட்ட உடனேயே ஜெயத்ரதனோட தலை வெட்டி அவள் அப்பா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஜெயத்ரதனோட அப்பா காட்டுக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் மடியில் வந்து வளருது. அவள் தபஸ் கலைஞ்சு மடியில் என்னவோ பொழுது தூக்கி போட்டுறார் பூமியில். அவ்வளோ அவர் தலையும் வெடிச்சு போயிடுது சுக்குநூறாக. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பரமேஸ்வரன் கொடுத்த 2வது பாசுபதாஸ்திரம். அதுதான் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கு. இதில் வந்து பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு இங்கே இருக்க அஸ்திரம், இங்கே வந்து சூளை வச்சிருக்கார், மான் இருக்குது, இங்கே அர்ஜுனன் இருக்கிறான், கிருஷ்ணன் இருக்கிறார், இங்கே வந்து அம்பாள் இருக்கிறார். ஸோ இது வந்து இமயமலை சாரில் நடந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாசுபத மூர்த்தின்னு சொல்லியிருக்கு இந்த மூர்த்தத்தை. இது வந்து அஷ்டாஷ்ட மூர்த்தங்களில் ஒரு முக்கியமான மூர்த்தமாக சொல்லப்படுறது. அடுத்ததாக கருடாந்தக மூர்த்தி. கருடாந்தக மூர்த்தி அப்படின்னா ஒரு சமயம் பரமேஸ்வரன் பார்வதி ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு கைலாசத்தில் உட்காந்துட்டுருக்காவ ரொம்ப ஹாப்பியான மூடில் இருக்கா. கிண்ணரர், கிம்பூருடர், வித்யாதரர், வானரர் எல்லாரும் இருக்கா, ரிஷிகள்லாம் இருக்கா, சாரணர்களாக இவாள்லாம் வந்து ஓம் நமச்சிவாய சொல்லி பூஜை பண்ணிகிட்டு இருக்கா பரமேஸ்வரனுக்கு. அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக இவர் வர்றார், மகாவிஷ்ணு வர்றார். மகாவிஷ்ணு எப்படி வர்றாருன்னா கருட வாகனத்தில் ஏறி வந்து இறக்குறார். இறங்கி கருடனை இந்த முதல் வாசப்படிக்கு வெளியிலேயே நந்திதேவர் இருக்க காவல் காக்கிறாரோ அங்கே வெளியில் நிறுத்திட்டு உள்ளே போகிறார். நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்றார். அங்கே உள்ளே போன உடனே அந்த அந்த அங்கே நடக்கிற பூஜைகள் இதெல்லாம் பார்த்து அப்படியே ஆனந்த பாஷையை வருது மகாவிஷ்ணுக்கு. ரொம்ப நேரம் ஆகிடுது. உள்ளே போன மனுஷன் வெளில வரலைன்னு சொல்லிட்டு கருடன் வந்து நந்திகேஸ்வரனுடைய எதிரையும் உள்ளே போகிறார். அப்போ நந்திகேஸ்வரர் சொல்கிறார், நான் இறைவனுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் உள்ளே அனுப்ப முடியாதவன, நீ உள்ளே போகக்கூடாதுன்றார் அவர். அப்போ நீ நினைப்பேன் உள்ளே இருக்கிறவன பிச்சை எடுக்கிறவன், அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு வாகனமாக தான் நீ இருக்க அப்படின்னு வார்த்தை துஷ்பிரயோகம் பண்ணிடுறாரு. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசணும். எங்கே பேசணும்னு இருக்குது, யாரை பேசணும்னு இருக்குது. இவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஓகோன் பெரிய திருவடின்னு சொல்லப்பட்டவர். ஆனால் பரமேஸ்வரன் வந்து எல்லாருக்கும் அதிபதி. அவரை போய் நீ பிச்சை எடுக்கிறவன் அவனுக்கு போய் வாகனமாக இருக்குன்னு சொன்னோடனே நந்திகேஸ்வரர் கோபம் வந்துடுது. ஹன்றார் பாரு, அப்படியே தூரம் போய் விடுறார். ஒரு கால தூரத்தில் போய் திரும்பி வர்றார். திரும்பி உள்மூச்சு இழுக்கும்போது பக்கத்தில் வந்து விடுறார். திரும்பி வெளிமூச்சு விடும்போது தூரம் போய் விடுற மாதிரி 10 டைம் நடக்கிறது. நடந்த உடனே அச்சுதா, அனந்தா, மாதவா, கோவிந்தா அப்படியே கத்துறாரு. யாரு கருடன், என்னை காப்பாற்றுன்னு. அங்கே கைலாயத்தில் அந்த சபையில் இருக்கும்போது மாதவனுக்கு காலில் விடுறது. அப்போ இவர் பரமேஸ்வரன் ரெக்வஸ்ட் பண்ணுறார். திருமால் இந்த மாதிரி கருடனை வந்து நந்திகேஸ்வரன் மாதிரி பண்ணிட்டுருக்கான், நீங்களே போய் கூப்பிட்டு வாண்டுறார். அப்போ நந்திகேஸ்வரன் முடியாது, நான் அனுப்ப முடியாதுன்னு, ஐ வாண்ட் டு பனிஷ் ஹிம்ன்றார். செகண்ட் டே அகெயின் போய் சொல்கிறார் பரமேஸ்வரன்கிட்ட. சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நான் சொன்னேன்னு சொல்லி நந்தியை கூப்பிடுறார் உள்ள. நீ எப்படி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ என் மேலே என்ன அபிமானம் இருந்தாலும் சரி, திருமாலுடைய வாகனம் இல்லையான்றார். இல்லை, இந்த மாதிரி உங்களை பற்றி இழிவாக சரி நானே மறந்துவிட்டேன், விட்டுட்டு சொல்லி கருடனையை கூப்பிட்டு அவருக்கு அருள் புரிஞ்சு ரக்கையெல்லாம் நிறையா டேமேஜ் ஆகிடுது அந்த டைமில். ஸோ அதெல்லாம் அனுகிரகம் பண்ணி பழையபடியே உண்டாக்கி கருடனுக்கு அருள் புரிகிறார். திரும்பி கருட வாகனத்தில் அதில் ஏறி உட்காந்துட்டு இவர் மகாவிஷ்ணு வைகுண்டத்துக்கு போகிறார். இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இது மாதிரி கருடாந்திக மூர்த்தின்னு பேர். கருடனுக்கு அனுகிரகம் பண்ண மூர்த்தம் அது. ஈஸ்வரன் உட்காந்துட்டுருக்கார், இடக்காலை மடித்து வலக்காலை தொங்க விட்டுருக்கார். பக்கத்தில் அம்பாள் உட்காந்துட்டுருக்கார்.
கருடன் வணங்குறார். இதோட வந்து நிறைய இவாளாக இருக்கா. நான்முகன் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், நந்தி தேவர் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே இந்த இடம் பத்தல அதெல்லாம் இங்கே வந்து மேஜர் வந்து கருடனும் பரமேஸ்வரனும் தான் மெயின். ஸோ அதை மட்டும் தான் காமிச்சிருக்கு இந்த இது வடிவத்தில். கருடாந்தக மூர்த்தின்னு பேர் இது. ஸோ இந்த இது பார்த்தோம். அடுத்தது வந்து காமதகன மூர்த்தி. இந்த காமதகனம் எப்போ நடக்கிறது? பார்வதி பரமேஸ்வரா கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிறது. அவரை வந்து தாட்சாயணி இறந்துபட்ட பிறகு அவர் வந்து ரொம்ப யோக நிஷ்டையில் உட்காந்துருக்கார். அப்போ வந்து பார்வதி தேவி வந்து ஈஸ்வரி தாட்சாயினுடைய மறு அவதாரம் தான் பார்வதி தேவி சொல்லப்படுறது. அவள் இருக்கும்போது இப்போ சில பேர் திருவிளையாடல் சினிமாவில் அவள் திருப்பியும் போயிட்டு அமெரிக்கா அனுப்பான் தாட்சாயணி. ஆனால் கிடையாது. ஏன்னா வந்து அவள் இறந்துப்பட்டதுனால தான் பார்வதி அவதாரம் நடக்கிறது. ஸோ அந்த இது வந்து கான்செப்ட் புரியணும் வியூவர்ஸ்க்கு, அது சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த காமதகன மூர்த்தி வந்து இதெல்லாம் வந்து நடந்ததெல்லாம் வந்து இமயமலையை ஒட்டிய ஏரியா தான். ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய அபிமான க்ஷேத்திரங்களுக்கு அங்கே நடந்த மாதிரி சொல்லிடுறார். பீப்புள் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ், எங்கே நடந்ததுன்னு தெரியல. ஸோ திருக்குறுக்கைன்னு ஒரு இடம், நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது, சிவக்ஷேத்திரங்கள். கும்பகோணத்தை தாண்டி வர்றது திருக்குறுக்கை. இந்த திருக்குறுக்கையில் இந்த அஷ்டவீரத்தலங்களில் ஒன்று அது. அதில் காமதகனம் பண்ணது ஒரு வீரச்செயல். அஷ்டவீரத்தலங்களில் 8 வீரச்செயல்கள் புரிகிறார். நம்ம கஜசம்ஹாரம்லாம் பார்த்தோம் முன்னாடி, அது ஒரு வீரச்செயல். அது மாதிரி காமதகனம் ஒரு வீரச்செயல். இந்த காமதேவன் போட்ட அந்த அம்பு என்னென்னா, வில் வந்து மேடப் ஆஃப் சுகர் கேன், கரும்பில் பண்ணின வில்லு. அதில் போட்ட அம்புகள் வந்து 5 அம்பு. செந்தாமரை, செவ்வல்லி, செங்கழுநீர்பூ, செவ்வல்லி, செந்தாமரை, செங்கழுநீர், செவ்வாம்பல், தென் மாம்பூ. இதுதான் காமாட்சியம்மன் கையில் வச்சுட்டுருப்போம். ஸோ இந்த 5 புஷ்பங்கள் இந்த இதில் செய்யப்பட்டதான் அந்த பானங்கள். ஸோ அவன் வரும்போது, மன்மதன் வரும்போதே வசந்தன் வரா, புணுத்தர் வரா, ரதி வரா, எல்லாருமே வரா. அவள் வந்து மறைஞ்சிருந்து தான் வந்து இந்த வேலை நடக்கிறது. ஏன்னா ஈஸ்வரன் வந்து தியான நிலையை கழிஞ்சு எழுதி வரும்போது பார்வதிக்கு அனுகிரகம் பண்ணுவார், கல்யாணம் நடக்கும். அதனால் குமரன் ஒரு உதயமாவான். குமார சம்பவத்தில் மறு சொல்லியிருக்கான் காளிதாசன். ஸோ அந்த குமார சம்பவம் நடக்கிறதுக்காக தான் வந்து மன்மத தகனம் முன்னேற்பாடுது. ஸோ மன்மத தகனத்துக்காக பண்ணல, மன்மத விட்ட பானத்தினால அவர் மேலே காமம் உண்டாக்கி மனசில் பார்வதியை கல்யாணம் பண்ணி பார்வதியை ஏற்பாடு பண்ணுறா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விதி வேறு வழிமாக நடந்துடுறது. விதிப்படி மனம் போனாலே இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இப்போ என்னாச்சு, அவர் வந்து இங்கே மறைஞ்சிருக்கான். மன்மதன் மட்டும் தான் காமிச்சிருக்கார், ரதியெல்லாம் காமிக்கலைங்க. அந்த திருக்குறுக்கையில் இடத்துல வந்து சில ஊரில் எதிர்த்தா மாதிரி மன்மதன் ரதி இருக்கா மாதிரி காமிச்சிருக்கா. ஸோ இந்த முகூர்த்தம் வந்து இப்படி தான் இருக்குது. உமாதேவி கல்யாணம் ஆகலை பார்வதியோட. அவள் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் பின்பக்கத்தில் வணங்கி கைகூப்பிய நிலையில் பயந்துருக்கா. அவள் இந்த மாதிரி நடந்து தேண்டு. ஸோ இந்த நிலையை குறிக்கிறது தான் வந்து இந்த காமதகனம்ன்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்குறுக்கைன்ற இடத்துல நடந்தாம்பரை சொல்லப்படுறது. ஏன்னா உமாசங்கரை கூட சொன்னார், அந்த ஊரை வெள்ளை மண்ணாக இருக்குமா ஒரே. இந்த காமதகனம் நடந்ததுனால அந்த மன்மதனோட சாம்பல்லாம் வெள்ளையாக, மண்ணே வந்து வெள்ளையாக தான் இருக்குங்க, அங்கே இதோட மண்ணு கொண்டு வந்தேன்டா நானுன்னாரு. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து 3 மூர்த்தம் பார்த்துருக்கோம். பாசுபத மூர்த்தி, கருடாந்தக மூர்த்தி, காமதகன மூர்த்தி பார்த்துருக்கோம். இந்த 32வது வீடியோவை நான் இதோட நிறைவு செய்கிறேன்.